பரீட்சை என்பது உண்மையிலேயே உங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பம். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய திறமைகளை உங்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் அறிய தருவது. உங்களை சூழ உள்ளவர்கள் உங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி நீங்க வெற்றி அடைகிறதுக்காக இந்த கால வேளையில ஒன்று கூடி, அதாவது நீங்க இந்த கால வேளையை சரியான முறையில பயன்படுத்துறீர்கள் என்ற மன சந்தோஷத்தோட நாங்கள் வகுப்பினுள் நுழைவோம். இந்த பரீட்சையில தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சையில வினாத்தாள் ஒன்றுதான் ஓரளவு கடினம் போல் அனைவரும் நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அது கடினம் அல்ல. வாக்கியங்களை வாசித்து புரிந்து கொண்டால் அது மிக இலகுவானது. இப்ப உங்களுக்கு என்ன தேவை? வாக்கியங்களை வாசிக்க புரிந்து கொள்ள நல்ல பயிற்சி தேவை. அது மட்டும் இல்லாமல் கிரகித்துக் கொள்றதுன்றதை நான் புரிந்து கொள்றது, அந்த சொற்களை புரிகிறது மட்டுமல்லாமல் நீங்க அதுக்குள்ள உள்ள நுட்பங்களை காணுவதற்கான பயிற்சிகள் ஏற்கனவே செய்திருந்தால் அது இன்னும் சிறப்பானது. அதற்காகத்தான் இந்த வகுப்புகளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 3வது நாள்ல நடத்துவேன். இன்னும் 28 நாட்கள் நடத்துவேன். மேலதிகமாக ஆகஸ்ட் மாதத்துல ஒரு முதல் 4 தினத்துக்கு நான் இந்த வகுப்பில் இணைந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் கருத்தரங்கம் நடத்த இருக்கிறேன். இதன் பலன் உங்களுக்கு பரீட்சை பெறுபேறுகளின் போது நிச்சயமாக தெரிய வரும் என கூறிக்கொண்டு நான் இன்றைய வகுப்புக்கான உங்களுக்கு கற்பிக்க உள்ள விடயங்களுக்கு நுழைகின்றேன். நாங்க மாதிரி பரீட்சைத்தாள்கள் செய்வது நல்லதுதான், அதற்கு இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனா அந்த மாதிரி பரீட்சைத்தாள்கள் செய்வதை விட நாங்கள் கடந்த கால அரச பரீட்சைத்தாள்கள்ல பயிற்சி பெறுவது மிகச்சிறந்தது என்பதுதான் என்னுடைய வாதம். அந்த வகையில நாங்கள் இப்ப கடந்த காலங்கள்ல நடந்த அரசு பரீட்சை தாளின் கடினமான வினாக்கள் என்று எல்லாராலும் வர்ணிக்கப்படுற வினாக்களுக்கு மிக இலகு வழியில விடை காணுகின்ற விளக்கங்கள் கற்போம். கடந்த வகுப்புகள்ல 95ஆம் ஆண்டில நடந்த பரீட்சை வினாக்கள் பார்த்தோம். இப்ப நான் இதுல 97ஆம் ஆண்டில நடந்த வினாவை விளக்கந்தாரன் கவனியுங்கள். இது கடந்த அரச பரீட்சையில கேட்கப்பட்ட கேள்விகள். அப்ப இந்த இதுல பயிற்சி செய்கிற போது உங்களுக்கு நிச்சயமாக எதிர்வர பரீட்சையில இதே அடிப்படையா வைத்து இந்த கருத்துக்கள்ல தான் கேள்விகள் கேட்பார்கள். கொஞ்சம் மாற்றி கேட்பார்கள். அதை விளங்கி கொண்டா சரி. சரி பாருங்க, ABCD E எனும் 5 நகரங்கள் அமைந்திருக்கும் விதம் கீழே விவரிக்கப்பட்டுள்ளது. அதனை வாசித்து விளங்கி அதன் கீழ் உள்ள வினாக்களுக்கு சரியானபடியே அதன் கீழ் கோடிடுக. சரியான விடையின் கீழ் கோடிடுக. அப்ப இந்த விடயத்தை புரிகிறதான் உங்களோட திறமையொழிய நீங்க ஒன்றும் இதுக்கு புகுத்த தேவையில்லை. விடயத்தை புரிந்து கணித்து, அதாவது கிரகித்து விடையளியுங்கள். இப்ப பாருங்க, AB நகரங்கள் 2க்கும் சரி நடுவே D நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சரி நடுவே என்ற சொல்லுக்குரிய கருத்தும் நகரம் AB நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ளது என்ற சொல்லுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு.
இந்த சொற்களின் கருத்தை புரிந்து கொள்றதுதான் முக்கியம். அடுத்ததுல ஏஇ நகரங்கள் இரண்டுக்கும் சரி நடுவி என்று. அப்ப சரி நடுவி என்றால் இப்ப நாங்க 2 நகரத்தை எடுத்தால் சரி நடுவே என்பது 2 பக்கத்தாலும் ஒரே அளவு தூரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இடையில் என்ற சொல்லுக்கான கருத்து அது எங்கேயும் இருக்கலாம். இடையில என்றால் எங்கேயும் இருக்கலாம், 2க்கும் இடையில இருந்தா சரி. அப்ப இதுதான் புரிந்து கொள்ற ஆற்றல். இப்ப பாருங்க, ஏபி எனும் 2 நகரங்களுக்கு சரி நடுவே டி நகரம் அமைந்துள்ளது. அப்ப நாங்க ஏ நகரத்தை இப்படியாக எடுத்துக்கொண்டால், பி நகரத்தை இங்கே எடுத்துக்கொண்டால், இது 2க்கும் சரி நடுவே என்ற ஒரே அளவில 2 பக்கத்தாலையும் அளக்கின்ற போது சரி நடுவில இ நகரம், இ என்கின்ற நகரம் இருக்கு, சாரி டி என்கின்ற நகரம் இருக்கின்றது. அப்ப இதுல நாங்கள் நகரங்களை புரிந்து கொண்டோம். அதாவது ஏ ஒரு கரையில இருக்கின்றது, முதல் ஆரம்பிக்கிற இடமிருந்து பலமாக, பி இறுதியில இருக்கின்றது, டி சரி நடுவிலே இருக்கின்றது. இனி அடுத்த தகவல், இ நகரம் ஏபி நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. அப்ப இ நகரம் என்பது ஏபிக்கு இடையில இருக்கணும், ஏபிக்கு அப்புறமா அதாவது தாண்டி இருக்கக்கூடாது. அது இங்கும் இருக்கலாம் அல்லது இந்த பக்கம் எங்கேயும் இருக்கலாம் பிக்கு உள்ள. அதாவது இ நகரம் ஏபி நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. அடுத்த தகவல், இது தகவல்கள் படிமுறையாக தரப்படுகின்றது. ஏஇ நகரங்கள் 2க்கும் சரி நடுவே சி நகரம் அமைந்திருக்கின்றது. அப்ப இந்த தகவல் சரி நடுவே என்றபடியால் நாங்கள் இப்ப ஏஇக்கு சரி நடுவில் கணிக்கணும். இப்ப ஏஇ இதுதான் என்றால் இந்த இ நகரம் இருப்பது, சாரி சி நகரம் இருப்பது நடுவிலே இருக்கணும். இது 2க்கும் ஒரே அளவு தூரத்தில் இருக்கின்றது. அப்படி இல்லை ஈ நகரம் இங்கேதான் இருக்குது என்றால் ஈ நகரம் இருப்பது இப்படியாக இருக்கணும். எப்படியாக இருந்தாலும் இந்த சி நகரத்தை விட தாண்டித்தான் ஈ நகரம், இந்த டி நகரத்தை தாண்டித்தான் ஏக்கும் டிக்கும் இடையில் தான் சி இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இதுதான் இங்க கிரகிப்பு. இதன்படி இனி கேள்விகளுக்கு வருவோம், கேள்வியின் விடைக்கு வருவோம். கேள்வி, மேலே கூறப்பட்ட விவரங்களின்படி சரியான கூற்று ஏது என்பது முதலாவது கேள்வி. அப்ப பிழையான கூற்றுகளை தவிர்த்துவிட்டு சரியான கூற்றை விடையாக எடுக்க வேண்டும். முதலாவது பாருங்க, ஏபி நகரங்களுக்கு இடையே உள்ள தூரத்தினை விட ஏபி நகரங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை விட ஏடி நகரங்களுக்கு இடையிலான தூரம் அதிகம். இந்த கருத்து சரியா இல்லையே? நாங்க வாசிக்கிற ஆற்றல் இருந்தா சரி. இப்ப பாருங்க, ஏபி நகரம் இது இந்த தூரத்தை விட ஏடி என்பது இந்த அரைவாசி, இது தூரம் அதிகமாக இருக்குது இல்லத்தானே? ஆனபடியால் அந்த தகவல் தவறானது. இப்ப நாங்க வாசிக்கிறதும் விளக்குறதும் தான், வேறு ஒரு கஷ்டம் இல்லை. அடுத்தது, சி நகரத்துக்கு மிக அருகில் இருப்பது ஏ நகரம் அல்ல பி நகரம். அதாவது இந்த சி நகரம் எப்படியும் இந்த டிக்கு அடுத்துத்தான் இருக்கின்றது. அப்ப இதுல சொல்லப்படுது சி நகரத்துக்கு மிக அருகில் இருப்பது ஏ நகரம் அல்ல பி நகரம் என்றால் எங்க இருந்து பார்த்தாலும், அதாவது சி நகரத்தை நாங்கள் இங்க பார்த்தா என்ன, எதுக்கும் டிக்கு ஏக்கும் டிக்கும் இடையில தான் இருக்கிறது. ஆனபடியா அதுக்கும் பொருந்தாது. ஏன், ஸ்ரீநகரத்துக்கு அருகில் இருக்கிறது ஏதான். இங்கே என்ன சொல்லப்படுது, ஸ்ரீநகரத்துக்கு மிக அருகில் இருப்பது ஏ நகரம் அல்ல என்று சொல்லப்படுது, பி நகரம் தூர இருக்கின்றது. அப்ப அந்த கூற்றும்
தவறானது. அவங்களுக்கு தெரியும் மூன்றாவதான் விடையாக வரும் என்கிறதை நிச்சயப்படுத்திக் கொள்றது. டி நகரத்துக்கு மிக தூரத்தில் இருப்பது ஈ நகரம் அல்ல, பி நகரம். இப்ப நாங்க டி நகரம் சரி நடுவே என்று பார்த்தோம். அதுக்கு மிக தூரத்தில் இருப்பது ஈ நகரமாக இருக்க முடியாது. ஏன்? ஈ ஏக்கும் ஈக்கும் இடையிலே இருக்கின்றது. அப்ப டி நகரம், பி நகரம் என்பது அரைவாசி தூரத்தில் இருக்கின்றது. ஆகவே சரியான விடை மூன்றாவது என்பதை புரிந்து கொள்ளுங்கோ. இப்ப உங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன். வாசிக்கிறதும் விளங்குறதும் கிரகிக்கிறது கணிக்கிறது, இதெல்லாம் தான் உங்களோட செயற்பாடு. அடுத்த கூற்று, மேலே கூறப்பட்ட விவரங்களின்படி பிழையான கூற்று எது? அப்ப சரியான கூற்றை தவிர்த்து கொண்டு பிழையான கூற்றைத்தான் நாங்கள் விடையாக எடுக்க வேண்டும். இப்ப முதலாவது தகவல், ஏடி நகரங்களுக்கு இடையில், ஏடி என்பது ஏபிக்கு சரி நடுவே இருக்கின்ற டி பரவாசி தூரம். ஏடி நகரங்களுக்கு இடையில் உள்ள தூரமும் டிபி நகரங்களுக்கு இடையில் உள்ள தூரமும் சமம் என்பது சரி. ஆனா எங்களுக்கு என்ன விடையாக வரணும்? பிழையான கூற்று. அப்ப இது விடைய அல்ல, விடையாக வராது. சரியான கூற்று இது. என்னடா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஏபி நகரங்களுக்கு சரி நடுவே தான் டி நகரம் இருக்கு. அப்ப ஏயும் டியும் பியும் டியும் சமன் என்பது சமன் தான், சரிதானே? இனி அடுத்தது, இடி நகரங்களுக்கு இடையில் உள்ள தூரமும் டிபி நகரங்களுக்கு இடையில் உள்ள தூரமும், இந்த சொற்கள் டைப் செட்டில் தவறி வந்ததற்கு உள்ள தூரமும் டிபி நகரங்களுக்கு இடையில் உள்ள தூரமும் சமம். அப்ப இந்த கூற்றை நல்லா கவனித்து பாருங்க பிள்ளைகள். இங்க நீங்க செய்கிறது கவனிப்பு தான். இதுல இடி நகரம் உள்ள தூரமும் டிபி நகரம் உள்ள தூரமும் சமனாக இருக்க முடியுமா? ஈ நகரம் என்பது ஏக்கும் டிக்கும் இடையில தான் இருக்கின்றது. ஆனபடியால் இந்த கூற்று தவறானது. டிபி என்பது ஏக்கும் பிக்கும் சரி நடுவில் இருக்கிறது. டிபி அப்ப அரைவாசி தூரம். ஆனபடியால் அது பிழையான கூற்று. அது கூடிய தூரம், மற்றது குறைந்த தூரம். இடி என்பது குறைந்தது, டிபி என்பது கூடிய தூரம். ஆனபடியால் அந்த கூற்று தவறானது. அப்ப அடுத்தது சரியாக, இப்ப தவறானதான் நாங்கள் விடையாக அளிக்க வேண்டும். அடுத்தது, ஏசி நகரங்களுக்கு இடையில் உள்ள தூரமும் சிஇ இதுல 5 நகரம் தான் சொல்லி இருக்கு. சி நகரங்களுக்கு இடையில் உள்ள தூரமும் சமம். ஏனென்றால் இங்க சொல்லப்படுதான், இங்க பாருங்க, ஏஇ நகரங்களுக்கு சரி நடுவே தான் சி நகரம். அப்ப ஏசிக்கு இடையிலே சிஇக்கும் இடையில இருக்கிற தூரம் சமன் என்ற விடை பொருத்தமானது. இல்லை, அது பொருத்தமானதான், ஆனா விடையாக அமையாது. அப்ப விடையாக வருவது இரண்டாவது விடை. நன்று மாணவ செல்வங்களே, தொடர்ச்சியான வினாக்களை நாங்கள் பார்வையிடுவோம். இப்ப அதிகால வேளையில இத கற்கேற்க உங்களால இதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் என எதிர்பார்த்து கொண்டு, அடுத்து தொடர்ச்சியான இதே ஆண்டில 97ஆம் ஆண்டில வந்த கேள்விகளை நாங்கள் பார்ப்போம். மீளமல சொல்றேன். இங்க பாருங்க, மேசையில பிள்ளை படுத்திருக்கு, அம்மா அப்பா அங்கே வந்திருக்கா, பாவம் குழந்தை. இல்ல, அதிகாலை வேலை நித்திரைக்கான நேரம் தான். ஆனால் நீங்க அதிகாலையிலே ஒழும்பி ஒரு நல்ல முயற்சிக்காகத்தான் படித்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப அந்த முயற்சிக்கு பாராட்டி கொண்டு நான் தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களை உங்களுக்கு விளக்கம் தாரன். இதை புரிந்து கொள்றது, இப்படி காலையில எழுந்து படிக்கிறத நீங்க விளங்குகின்றபடியால் இந்த கற்றல் உங்களுக்கு அவ்வளவு பெரிய கடினமான முயற்சியாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன்.
சரி பிள்ளைகள், நாங்கள் இப்ப 97ஆம் ஆண்டு அடுத்த வினாக்களை பார்வையிடுவோம். ஒரு சில வினாக்கள் தெரிவு செய்கிற வினாக்களைத்தான் நான் உங்களை கற்பிப்பேன். இது 15, 16, 17 ஆகிய வினாக்களுக்கு சரியானபடியே தெரிவு செய்க. வைத்தியசாலையில் அதிகமாக இருக்க வேண்டியவர்கள் நோயாளிகளா, தாதிகளா, வைத்தியர்களா? வைத்தியர் என்பது ஆசிரியர்கள் போல. ஆசிரியர்கள் பாடசாலையில குறிக்கப்பட்ட எண்ணிக்கையில தான் இருப்பார்கள். மாணவர்கள் அதிகம் இருப்பார்கள். ஏன்? ஆசிரியர் கற்பிப்பார், மாணவர் படிக்கிறவர்கள். அப்ப படிக்கிறவர் கூட இருக்கணும். அதே மாதிரி வைத்தியசாலையில யார் இருக்கணும்? வைத்தியர்களா? இல்லையே, நோயாளிகள். வைத்தியர்கள், தாதியர்கள் ஒரு குறித்த எண்ணிக்கையில இருப்பார்கள். சில வேளை வைத்தியர்களை விட தாதியர்கள் கூட இருப்பார்கள். தாதியர் என்பது உதவி செய்பவர்கள். அப்ப நோயாளி தானே அதிகம் இருக்க வேண்டும். அப்ப இதை கிரகித்தால் இப்ப உங்களுக்கு இதோட சார்பான மற்ற வினாக்களுக்கும் விளங்கும். ஆசிரியர் என்றால் மாணவர்கள் தான் அதிகரிக்கணும். அதிபர் என்றால் ஆசிரியர்கள் அதிகம் இருக்கலாம். அப்ப இதுல உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது, இதுல கேள்விக்கான விடை நோயாளிகள். இது 97ஆம் ஆண்டு அரசு பரீட்சையில் வந்த கேள்வி. வானத்தில் அதிகமாக காணப்படுவது, இப்ப வானத்துல நாங்கள் அண்ணாந்து பார்த்தால் அதுல 3 விடை தந்திருக்கு. பறவைகள், வவ்வால்கள், சிற்றுயிர்கள். இதுல வவ்வால் என்பது ஒரு தனி இனம். பறவை என்பது வவ்வால் பறவை என்ற சொல்லுக்குள் அடங்குகின்றது. இந்த சிற்றுயிர்களும் என்பதும் இரண்டுக்கே அடங்குகிறது. ஏனென்றால் பறவைகள், மிருகங்கள் என்று பிரிக்கிற போது சிற்றுயிர்கள் என்பதில் 2 தானே. பறவைகளும் இருக்கலாம், சிறிய பிராணிகள் ஊர்வன, நகர்வன என்று இருக்கலாம். அப்ப இதுல நாங்கள் வானத்துல காணக்கூடியது சிற்றுயிர்கள் என்றதை விட அது சரியானபடியாக கருதப்பட்டது. ஆனா பறவை என்பதுதான் கூட பொருந்தும். ஏனென்றால் வானத்துல பார்க்கக்கூடியது பறக்கிறதானே, பறக்கக்கூடியது. அது சிற்றுயிர் என்றால் சிறிய உயிரான எறும்புகள், நுழம்பு பறக்குது. மற்ற சின்ன சின்ன ஊந்து செல்றதுகள் அடங்காதானு. ஆனபடியால் இதற்கு பொருத்தமான சரியான விடை பறவைகள். இது சரியென ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உங்களுக்கு கேள்விகளுக்கு தர்க்க ரீதியில விடை அறிகிறதான் முக்கியம். அடுத்தது, ஊரொன்றில் அதிகமாக இருக்க வேண்டியது. ஊர் என்றால் வீதி இருக்கும். 6 எல்லா ஊர்லயும் இருக்கும் என்று இல்லை. அப்ப 6 என்றது மிக பொருத்தம் இல்லை. இப்ப வீதிகளா வீடுகளா என்று பார்த்தால், ஒரு ஊர் என்றால் அங்க மக்கள் இருக்கணும், மக்கள்லாம் அதிகம் இருக்கணும். மக்கள் இருப்பதற்கான வீடுகள் தேவை. வீதி என்பது ஒரு வீதி மட்டும் இருந்தா கூடியது ஊர் தான். ஒரு ஊருக்கு ஒரே ஒரு வீதி தான் இருக்குது. அக்கவாயில் 2 பக்கமும் வீடுகள் இருக்கலாம். அப்ப அதிகமாக இருக்க வேண்டியது வீடுகள். சரி மாணவ செல்வங்களே, நான் தொடர்ச்சியான வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன், கவனிங்கோ. இது ஒப்பிட்டு பார்த்து நாங்க கணிப்புகளின்படி விடையளிக்கிற வினா. பல வகைகள் பலவற்றின் நிறை கீழே காட்டப்பட்டுள்ளன. கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு புள்ளிக்கோட்டில் விடை எழுதுக. தோடை 50 கிராம். அப்ப இங்க நிறை சம்பந்தமாகத்தான் கேள்விகள் கேட்கப்படுகிறது. நிறை, எண்ணிக்கை. சரியா? நிறைதான் முக்கியமாக, இங்க எண்ணிக்கையும் இல்லை, நிறை. அப்ப நிறை என்றபடியால் நாங்கள் இந்த ஒவ்வொரு பொருளின் நிறையையும் முதலே கணித்து கொண்டு போயிட்டால் இலகுவாக விடையளிக்கலாம். இப்ப 2 தோடம்பழம் 100 கிராம் என்றால் ஒரு தோடம்பழம் 50 கிராமாக இருக்கும். அரைவாசி 50. அப்ப தோடம்பழம் 50 கிராம் என்பதை நாங்க புரிந்து விட்டோம். இப்ப இதை வைத்து மற்றதை ஒப்பிடுகின்ற போது
தோடையும் ஆப்பிளும் 48 என்றால் ஆப்பிள் 48 கிராம். தோடையும் வாழையும் 100 கிராம் என்றால் வாழைப்பழமும் 50 கிராம் தான். அரையரவாசி. ஏற்கனவே தோடம்பழம் நாங்கள் 50 கிராம் என்று பார்த்துட்டோம். இனி வாழைப்பழம் 50 கிராம் என்றதை வைத்துக் கொண்டு அடுத்தது மங்குஸ்தான கணித்தால் 45 கிராம். 95ல 50 போனா 45. இப்ப இனி நாங்கள் பார்த்தால் ஆப்பிள் மாம்பழம் இருக்கின்றது. ஆப்பிள் இங்கே கணிக்கப்பட்டிருக்கு 48 கிராம் என்று. அப்ப இதுல 48 போனால் 52 கிராம் மாம்பழம். இப்ப தோடை ஏற்கனவே 50 கிராம் என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப 60 கிராம் மாதுளம் பழம். இப்ப நாங்க நிறைகளை எல்லாம் கணித்து விட்டோம். இனி கேள்விக்கு கடகடந்து விடையளிக்கலாம். கூடிய நிறையுள்ள பழ வகை மாதுளை. மாதுளம் பழம் தானே 60 கிராம். அப்ப மாதுளை என்று எழுத வேண்டும். சமமான நிறையுள்ளது இங்கே வாழைப்பழமும் 50 கிராம், தோடம்பழமும் 50 கிராம். அப்ப வாழை தோடை என்று விடை எழுத வேண்டும். குறைவான நிறையுடையது இங்கே 48 இருக்கின்றது. அடுத்தது 45 இருக்கின்றது. அதில் அப்ப எல்லாத்திலும் குறைவானது 45 கிராமுக்குரிய மங்குஸ்தான். அப்ப மங்குஸ்தான் என்றபடி எழுத வேண்டும். அப்ப நாங்க இதுவரையில 1997 ஆண்டுல 95, 96, 97 தெரிந்தெடுத்த வினாக்களை மாத்திரம் பார்த்துவிட்டுக்கிறோம். ஏனென்றால் அதிகம் படித்து தெளிவில்லாம இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சம் படியுங்கோ, நிச்சயமாக சிறந்த பெறுபேறு கிடைக்கும்.